இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். முதல் சங்கீதம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பைபிள் மேல யாருக்கு அதிக பிரியம் இருக்கோ, கர்த்தருடைய வார்த்தையை யார் அதிக விருப்பத்தோடு வாசிக்கிறாங்களோ, அதை தங்களுடைய இருதயத்தின் தியானமாக கொண்டிருக்கிறார்களோ அவங்க பாக்கியவான். அவங்க எப்படி இருப்பாங்க? அந்தந்த காலத்தில் அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை அந்தந்த காலத்தில் அனுபவிப்பாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும். அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளுடைய விருப்பம்லாம் எப்படி இருக்குன்னா, என் காரியம் சக்ஸஸாக இருக்கணும், எனக்கு நான் கேட்டதெல்லாம் நான் நினச்ச நேரத்தில் கிடைக்கணும், நான் நினச்சதெல்லாம் நினச்ச உடனே நடக்கணும், நான் வாழ்க்கையில் ஒரு குறை இல்லாமல் என்ன செய்யணும், இருக்கும், எல்லாம் ஓகே தான். ஆனால் ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்கிறாரு? வசனத்தை நேசிக்கிறீங்களா? வசனத்தை வாசிக்கிறீங்களா? வசனத்தின்படி நடக்கிறீங்களா? அதை தான் ஆண்டவர் வலியுறுத்துகிறார். பாருங்க, பவுலோஸ் என்கிற ஒரு தெய்வ மனிதர் ராமேஸ்வரம் பகுதியில் ஒரு நல்ல பிரம்மாண்டமான ஒரு ஊழியத்தை நிறைவேற்றி கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ள போயிருக்கிறார். மகிமையான ஊழியம், பிரம்மாண்டமான திருச்சபை இன்றைக்கும் அங்கே அடையாளமா இருக்கு. அவர்களுடைய துணைவியார் பாருங்க, அவருடைய மரித்த சரீரம் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எடுத்து செல்வதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையினால தேற்றப்பட்டாங்க. நான் தான் அவனுடைய ஆத்தும மனவாளன். அந்த வார்த்தை பெற்ற உடனே அவங்க தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டாங்க. அந்த உடலை அடக்கம் பண்ண எடுத்துட்டு போகும்போது அவங்க அழுது புலம்பவே இல்லை, அப்படியே அமைதியா இருந்தாங்க. அந்த ஐயாவை அடக்கம் பண்ணின பிறகு 55 நாட்களுக்குள் முழு வேதாகமத்தை படிச்சு முடிச்சிட்டாங்க. இப்ப அவர் மரித்து சில ஆண்டுகள் தான் ஆகுது, 3-4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் சொல்றது சரியா இருந்தா. 15 முறை இந்த முழு வேதாகமத்தையும் அவங்க வாசித்து முடித்து விட்டார்கள். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ரொம்ப கவலையோட இருக்கேன், அதனால் என்னால் இப்போ பைபிளை வாசிக்க முடியல சொல்ல முடியும். எனக்கு வயசாயிட்டு, அதனால் நான் எத்தனையோ முறை நான் வாலிபத்தில் நிறைய பைபிள் வாசிச்சிருக்கேன். இப்போ என்னால் உட்காந்து முந்தி மாதிரி என்ன செய்ய வாசிக்க முடியல, அதனால நான் இப்போ அதிகமாக வேதத்தில் என்ன செய்யறதில்ல, வாசிக்கிறது இல்லை அப்படி சொல்லலாம். கண் பார்வை மங்கி போயிட்டு எனக்கு வயசானதுனால, அதனால் எழுத்துல எனக்கு சரியாக தெரியலை, அதனால நான் இப்போ பைபிளை வாசிக்கலை சொல்லலாம் பாருங்க. ஆனால் சாக்கு போக்கு சொல்வதற்கு எத்தனையோ காரியங்கள் இருந்தும் அவங்க பாருங்களேன், அப்படி சாக்கு போக்கு சொல்லாமல் முன்னிலும் அதிகமாக முழு வேதாகமத்தையும் வாசித்து ஆண்டவர் மேலே அவங்க வச்சிருக்கிற அந்த பிரியத்தை என்ன செய்கிறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. அதனால தான் அவங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்குது, பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்காங்க, ஊழியங்கள் ஆசீர்வாதமாக இருக்குது. இன்றைக்கும் மற்றவர்களுக்கு அவங்க சாட்சியாக இருக்காங்க. என் வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் இந்த புது வருஷத்தை ஆரம்பித்து ஒரு ஆண்டிற்குள் வேதாகமத்தை நான் கண்டிப்பாக வாசிப்பேன் தீர்மானித்து இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கீங்களே. உங்கள் ரெகுலர் பைபிள் ரீடிங் எப்படி இருக்குது? வேதத்தை வாசிக்காத நாட்கள் இந்த மாதத்தில் உண்டா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வேதத்திற்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் தந்த மணித்துளிகளை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. வேதத்தை பொறுமையா உட்கார்ந்து வாசிங்க. அதில் ஆண்டவர் பேசுற வார்த்தையை கவனிங்க. அந்த வார்த்தையை மறுபடி வாசித்து எழுதி வைத்து இருதயத்தில் அதை தியானித்து கொண்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுதான் உங்க சோர்விலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும், உங்க துக்கத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்கும், உங்க பயங்கள் அதுதான் விரட்டும், உங்களுக்கு நம்பிக்கை அதுதான் கொடுக்கும், உங்களுக்கு சந்தோஷத்தை அதுதான் தரும், ஆண்டவர் மேல இன்னும் அன்பு அதுதான் அதிகரிக்க செய்யும். ஆண்டவரோடு இந்த வார்த்தை தான் உங்களை நெருங்க செய்யும். இந்த வார்த்தையில தான் ஜீவன் இருக்கு, பலன் இருக்கு, நமக்கு வேண்டிய எல்லாம் இருக்கு. ஆகவே தீர்மானிங்கள், வேதத்தை நான் வாசிப்பேன். சாக்கு போக்கு சொல்லாதீங்க. பைபிள் வாசிக்கலங்கிறதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரியத்தை காரணமா நீங்க சொல்றதை நிறுத்துங்க. பைபிள் வாசிக்க டைம் பண்ணுங்க, முக்கியப்படுத்து, கர்த்தருடைய வார்த்தையை முக்கியப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில நீங்க தொட்டதெல்லாம் தொடரும். பரலோக தேவனே, வேதத்தை அதிகமாய் நேசித்து அதை வாசித்து தியானிக்கிற சந்ததியை இந்த நாட்களை எழுப்புங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.